கன்னியாகுமரி அங்கன்வாடி வளாகத்தில் நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி 47வது வார்டில் உள்ள அங்கன்வாடி மையத்தின் சிதலமடைந்த கட்டிடம் மற்றும் பாதுகாப்பு அற்ற சூழல் குறித்து நாத்தகாவினர் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டிடத்தில் போதுமான வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் உணவு சேதம், தரை ஈரமடைவு, சுற்றுச்சுவர் இல்லாததால் நாய்கள் மற்றும் விஷப்பூச்சிகள் பாய்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. அங்கன்வாடி கட்டிடத்தை உடனடியாக சீரமைக்க கோரிக்கை விடுத்தனர். காத்திருப்பு போராட்டம் நடத்தி இதை சரி செய்யற வரையிலும் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா 8 குழந்தைங்க இங்க தொடர்ச்சியா வர்றாங்க. எல்லாருமே 2 வயது 3 வயது குழந்தைகள் தான். ஒருவேளை இந்த கட்டிடம் இடிந்து அவங்க மேல விழுந்து விபத்து ஏற்படும் முன் இதை சரி செய்யணும் தான் நம்ம அறவழியில போராடிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த அரசாங்கம் அதுக்கு செவி சாய்க்கிற மாதிரியே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி இதை தட்டி கழிக்கிற போக்கிலே தான் இருக்கிறாங்க. இந்த கட்டிடத்தை சரி செய்து இந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தின பிறகுதான் நாம் தமிழ் கட்சி இதுல இருந்து விலகுங்கிறதை இந்த வாயிலா தெரிவிச்சுக்கிறோம். அரசு இதை உடனடியா கவனத்தில் எடுத்து இதுல ஒரு ஈகோவா இதை எடுக்காம இந்த குழந்தைங்களுக்கு தேவையான வசதிகளையும் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்து இங்க மற்ற வெளிநபர்கள் இங்க மது அருந்துவதையோ அல்லது இங்க இருக்கிற பொருட்களை சேதப்படுத்துறதையோ உடனடியா தடுத்து நிறுத்தணும் நாம் தமிழ் கட்சி சார்பாக கேட்டுக்கிறேன்.